ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, மகாலயபட்சம் சோமவார பிரதோஷம் பற்றி வாருங்கள் பார்ப்போம். தற்போது மகாலயபட்சமானது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் மகாலயபட்சத்தின் 13வது நாள், அதாவது 30/9/2024 திங்கட்கிழமையோடு பிரதோஷ திதியும் வந்திருக்கிறது. திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய கிழமை. இதை சோமவார பிரதோஷம் என சொல்கிறார்கள். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடானது பித்ருக்களின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும், அந்த ஈசனின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும். ஆக மொத்தத்தில் நம்முடைய கர்ம வினைகளை கரைப்பதற்கு, கஷ்டங்களை போக்குவதற்கு இதைவிட சிறப்பான நாள் நிச்சயம் நமக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்று வரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் 1000 பிரதோஷங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் என சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நம்முடைய கஷ்டங்கள் தீர சிவபெருமானுக்கு எந்த பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் என்பதை பற்றிய வீடியோ தான் இது. இன்றைய தினம் திங்கட்கிழமை காலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லி விரதத்தை தொடங்கவும். எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியும் என்பவர்கள் இருக்கலாம். உடல்நிலை சரியில்லாதவர்கள் பலகாரம், பால் பழம் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ளலாம். விரதம் இருப்பது உங்களுடைய விருப்பம். இன்று மாலை உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை பிரதோஷ நேரம். இந்த நேரத்தில் சிவன் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் கோவிலுக்கு செல்லும் போது காப்பரசி உங்களுடைய கைகளாலேயே தயார் செய்து எடுத்து செல்லுங்கள். சிவனுக்கு ரொம்பவுமே உகந்த நெய்வேத்தியம் இது. அதுவும் திங்கட்கிழமையில் வந்திருக்கும் இந்த பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கு காப்பரிசி நெய்வேத்தியம் செய்தால் அத்தனை நல்லது. பச்சரிசியை தண்ணீரில் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளவும். அதில் வெல்லம் சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து 1 ஸ்பூன் நெய் விட்டு கலந்தால் காப்பரிசி தயார். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு சிவபெருமானுக்கு கொண்டு போய் நெய்வேத்தியம் செய்து அந்த பிரசாதத்தை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உங்கள் கைகளாலேயே தானம் கொடுக்க வேண்டும். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டு இன்றைய தினம் காப்பரிசி தானம் கொடுப்பவர்களுக்கு சகல விதமான கஷ்டங்களும் தீரும். குறிப்பாக உங்களுக்கு கடன் சுமையால் பாதிப்புகள் இருந்தால் அதுவும் முற்பிறவியில் பிறவி கடனையும் தீர்க்கக்கூடிய பரிகாரம் இது. இன்றைய தினம் மகாலயபட்சம் சேர்ந்திருப்பதால் உங்களுடைய முன்னோர்கள் அறிந்தும் அறியாமலும் தவறு செய்து அந்த காரணத்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது எனும் பட்சத்தில் அந்த பிரச்சனையை சரி செய்யவும் இந்த ஈசனை இன்று நாம் வழிபாடு செய்யலாம். நம்பிக்கை உள்ளவர்கள் இன்றைய தினம் ஈசனை வழிபாடு செய்யுங்கள். நல்லதே நடக்கும் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.